சேட்டா ஜஸ்விதா அண்ணா கடி நல்லா தின் கிரஸ்டா போட்டுருக்காங்கல்ல. இங்க தின் கிரஸ்ட் தான் இருக்குமே. டான்ஸ் ஆடு டம்பாப்பா டான்ஸ் ரெட்டுக்கு டம்பாப்பா சுத்தி சுத்தி ஆடுவார் டான்ஸ். நைட்டு பீட்சா எல்லாம் சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துட்டு வந்தோம்ல, அதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் தான் இது. ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங்லாம் நாங்க வெளில கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அவுட்டிங் தான், வெளில போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாவே பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேக் பேர் சொல்லாரு. என்ன? ஆமா, திராமிசு கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சாப்பிட்டு வந்ததுல இருந்து இதை வீட்டுல நீ செய்ய, நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு நீ இதை வாங்கி கொடுத்தாதானே நான் இது சாப்பிட்டதே இல்லை, கண்ணால கேள்விப்பட்டதே இல்லைன்னாரு. அதனால இன்னைக்கு திராமிசு கேக் சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவை கூட்டு போறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரவேலுக்கு தான் போறோம். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆரவேல் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்னமும் திருவிழா ரோட்ல வந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கடைகள் இருக்கு. என்னம்மா ஜெசிதா, சீரியல் எடுத்தா ஃபுல்லா ஷாப் ஃபுல்லாவே போட்டிருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கான துணி கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. இங்கே பாருங்கள், அப்படியே ரோடு இருக்குது. ரோடை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே மரம் இருக்குது. லைட்டு கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் போட்டிருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாக முந்திரி தோப்பு ஃப்ரெண்ட்ஸ். இருட்டாக கிடைக்குது. ஆமாம், ஃபுல்லாக காடு. ஸோ காட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் நம்ம. வந்தாச்சு சங்கீதா, டெஸ்டினேஷன் வந்தாச்சா? டெஸ்டினேஷன் அரைவ்டு. ரெட் சில்லி. பயங்கர இருட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு வந்தாச்சு. ஜஸ்விதா ஒரே வேடிக்கை தான். என்னடா இது எல்லாமே ஓப்பனா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. தங்கா புள்ள இன்னும் ஆர்டர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு, இனிமே தான் வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிடணும். பாப்பா நல்லா விளையாடினு அவர் நல்லா லைட் எரியுதுல சுற்றி சுற்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரொம்ப அதிகமாக லைட் இல்லாமல் அப்படியே மினிமமாக இருக்குது லைட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டில் வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்டிங். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர், இந்த வருஷத்தில் நியூ இயருக்கு வெளியே போனோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேபி மனசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. மெயினாக என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் இந்த கேண்டில் லைட் டின்னர் சொல்லிட்டே இருப்பாரு. இங்கே பாரு கேண்டில். ஓ, இங்கே வந்து கேண்டில் இருக்கு, அதனால இது கேண்டில் லைட் டின்னர் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கேண்டில் லைட் டின்னரா? ஒரே ஒரு கேண்டில் வச்சாதான் கேண்டில் லைட் டின்னரா? உனக்கு தேவை கேண்டில் லைட் டின்னர் தான். சரி, கேண்டில் இருக்கு, டின்னர் இப்போ வரப்போகுது. கொசு உழுன்னு சொல்லியே பேபி. கொசு ஏதாவது உழ போகுது. ஜாலியா இருக்கு. இன்னும் மெனு கார்டு கூட வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். வந்து சும்மா உட்காந்து வேடிக்கை காட்டின்னு இருக்காரு. பார்க்கலாம். ஆர்டரே பண்ணல இன்னும். ஜஸ்விதா நான் செய்தா மெனு கார்டு பார்த்து டக்குன்னு சொல்லு. லிஸ்ட் இங்க வந்திருக்க, அப்ப நீ தானே பார்த்து கரெக்டா எது நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து மசாலா சிக்கன் பீஸா ஒன்று, அப்புறம் திராமிசு, நீ கேட்ட திராமிசு. ஓகே ஓகே. சிக்கன் ஃபிங்கர். கை தட்டு அதெல்லாம் எதுவும் ஜஸ்விதா வீட்டு உள்ளே வச்சிருந்தா அப்படியே கூண்டு கிளி மாதிரி நானும் ஜஸ்விதாவும் அடப்பட்டுட்டு இருந்தோம். ஆமா, வெளியில கூட்ட வந்த உடனே இப்ப ஜாலியா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். ஜஸ்விதாவும் ஜாலி, நானும் ஜாலியா இருக்கேன். சாமி கும்பிட்ற பொறுமை ஆர்டர் பண்ணிட்டு அங்க மாதிரி கேண்டில் லைட் டின்னர் சாமி கும்பிட்டுன்னு இருக்கு. அதை பார்த்து ஓ, லைட் எரிஞ்சாலே வந்து சாமி கும்பிடணுன்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கா. கரெக்டா? விளக்கு எரியுது இல்ல? ஆமா. சாமி சாமி ஜஸ்விதா சேட்டா ஜஸ்விதா அண்ணா கடி. சத்தம் போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. சேட்டை பண்ண ஜஸ்விதா. அம்மாவை அடிக்கூடாது, அம்மாவை அடிக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுவும் பாப்பாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். அது பாப்பாக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணது. இவ்வளவும் பாப்பாவை சாப்பிட போறேன். இல்ல, பாப்பாக்காக தான், வேற எதுவும் கொடுக்க முடியாதுல்ல, அவ்வளவா. அதுக்கு சொல்றேன். நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதான் இருப்பல.
இதுனா சங்கீதா தக்காளி பழம்லாம் வச்சுருக்காங்க. டெக்கரேஷனா? சிக்கன் ஃபிங்கர் வேற லெவலு. ஜெஷிதா சாப்பிட்றல சிக்கன் ஃபிங்கர். ஜெஷிதா வந்து பொட்டேட்டோ தான் சாப்பிட்றான். ஃப்ரெண்ட்ஸ் பிஸாவும் வந்துருச்சு. வேற லெவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிஸா. திராமிசு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டின்னு வந்து நினைதோ வாங்கிட்டு வந்தேன். அது கடைசியாக கேக்கு தானே சங்கீதா? அது சாப்பிட்டா உனக்கு பசி போதுமா? இல்லை அப்புறம் வீட்டுக்கு போய் சோறு சாப்பிடணும் மறுபடியும். வேணாம் சாப்பிடு. அது கடைசியாக கொஞ்சமாக சாப்பிட்டு போகலாம். ஓகே, ஒரு பீஸ் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டின்னர் எங்களுக்கு. மசாலா சிக்கன் பீஸா. செம்மையாக இருக்குது. சிக்கன் சாப்பிட்டுருக்காரு. சிக்கன் சாப்பிட்றாரா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்தா அது வேணாமா, சிக்கன் ஃபிங்கர் வச்சு சாப்பிட்டு இருக்கா. நல்லா தின் கிரஸ்டா போட்டுருக்காங்கல்ல. இங்க தின் கிரஸ்ட் தான் இருக்குமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தின். நம்ம சப்பாத்தியில வந்து பீட்சா டோ பண்ண மாதிரி இருக்கு. சப்பாத்தி மாதிரி இருக்கா? ஆமா. சரி சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? இங்க பாரு ஜெஷிதா பாப்பா பாரு. என்னடா அது ஏதோ சாப்பிட்றாங்களே எனக்கு கொடுக்கலையேன்னு பாக்குறா. அவன் நான் எது சாப்பிட்றனோ அதான் பாக்குறா. இதை தொட்டு மைனஸ் குத்துந்தாங்களா, அதை தொட்டு சாப்பிட்டா இவரு எக்கு அது மைனஸ் குத்து வர ஆரம்பிக்கிறாரு. தக்காளி பழம் சாப்பிட்டா அது தக்காளி பழம் எடுத்து சாப்பிட்றான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சங்கீதா மட்டும் ஸ்லோவாக சாப்பிட்டுருக்கிறேன். ஹோட்டல் பேர் பார்த்தல? ஆமாம், ஸ்லோ ஃபுட்டு, அதாவது ஸ்லோவாக சாப்பிட்றேன். நல்லா இருக்கா? மொஜிட்டோ தெரியலையே. நல்லா இருக்கா? எல்லா கலர்லையுமே இருக்கும். எல்லா கலர்லையும் தான் இருக்கும். என்ன செஞ்சா வேடிக்கை பார்க்குற? என்ன வேடிக்கை பார்க்குற? எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். பீட்சா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறியா? அடுப்புலேயே தான் பீட்சா வைக்கிறீங்க. பயங்கரமாக இருக்குல்ல? ஆமா, அடியில விறகு எரிக்கும், மேல சூடு. அப்படிலாம் கிடையாது, உள்ளதான் அது அவன் மாதிரி தான். செம்மையா இருக்குல்ல? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் இதோட. இவருன்னா அதுக்குள்ளே பாய் சொல்கிறாரு. அவருக்கு ஜாலியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன ஆர்டர் பண்ணுமோ எல்லாமே சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பீட்சா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சிக்கன் மட்டும் சாப்பிட்டா, வேற எதுவுமே சாப்பிடல. அப்புறம் அந்த ஒரு கேப்சிகம் வச்சு சாப்பிட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டா, அந்த சிக்கன் ஃபிங்கர் சாப்பிட்டா. ஜெஷிதா வீட்டுக்கு போகலாம். உள்ள கூப்பிடுறா, மறுபடியும் உள்ள கூப்பிடுறா. போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு போனோமோ அதை தவிர மற்ற எல்லாமே சாப்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த திராமிசுன்ற கேக் தான் வந்து வாங்கி தரேன்னு கூட்டு முன்னாரு பேபி. திராமிசு கடைசியில இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, காலி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க பீட்சா சாப்பிட்டோம். அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் ஃபிங்கர் வந்து சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது. பீட்சா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தின் கிரஸ்டா வந்து போட்டுருந்தாங்க. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா ஜாலியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் சமைச்சேன்னா நான் சாப்பாடு செஞ்சு கருவாட்டு குழம்பு முட்டை வச்சிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே ஃபீலிங்கே இல்லை. ஆமாம், வெறும் பீஸாவும் அந்த என்னது உருளைக்கிழங்கு சிப்ஸ் தோலை சாப்பிட்றேன். தோலை சாப்பிட்றேன். நீ பழத்தை பிடிச்சி கையில் வச்சுன்னு தோலை பறிச்சு சாப்பிட்டு பச்சை நாடா வாழைப்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா? அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து ஊருக்கு எங்கள் ஆயா தாத்தா வந்தாங்கன்னா பச்சை வாழைப்பழம் தான் வாங்கி வருவாங்களே, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன், அதனால வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? இது எனக்கு அவ்வளோதான்ப்பா. என்னோட டின்னர் அவ்வளோதான் ஓவர். குட்டி பண்ண உனக்கு பசி இருக்குதா? அவளும் சாப்பிட்டா. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா வாழைப்பழம் சாப்பிட்றேன். ட்ரீட் பண்ணிட்டேன். உனக்கு தான் சாப்பாடு போட மாட்டேன். நான் சாப்பிட்டுக்கிறேன் கருவாட்டு குழம்பு முட்டை. ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நீங்க வெளில போனது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன சுத்தின்னு இருக்குற? வெக்க பாருத பாரா ஜெஷிதா.
இவர்தான் நல்லா ஜாலியா இருந்தாலே. மஞ்சள் கலர் மஞ்சள் குருவி மஞ்சள் குருவி 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 எனக்கு மேட்ச். மஞ்சள் குருவி உனக்கு மேட்சா? சரி சரி. ஆவைமா அப்பாக்கு ஆவைமா தரமாட்டாலாம் பாரா எப்படி தலையாட்டுறாரு பாரா. டான்ஸ் ஜெயசுதா ஜெயசுதா எப்படி டான்ஸ் ஆடுவ? தை 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 காட்டு பரதநாட்டியம் ஆடு. டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு. தாம் தக்க தை தக்க தாம் தாம் தக்க தை தக்க தாம். வெக்கம் வந்துருது. ஆமா நல்லா ஒலிச்சு வச்சாரா சுத்தி சுத்தி அவர் கிறுக்கிறுன்னு சுத்தி டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடுறாலே. ஆமா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அவளே சொல்லி கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நாம பேசினா எங்கேயோ திரும்பிக்கிறா. நான் ஏன் சொல்லுன்னா அவர் காலையில ஆனா டான்ஸ் ஆடுன்னு சொன்னா சூப்பரா டான்ஸ் ஆடுறா. வருங்கால டான்ஸரா இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வருங்கால டான்ஸர் அவரு. சஸ்விதா தோலோட வாங்கி சாப்பிடணும் அவருக்கு. டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு ஜஸ்விதா டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு. டம்பப்பா கிரட்டுக்கு டம்பப்பா சுத்தி சுத்தி ஆடுவார் டான்ஸ். சுத்தி சுத்தி ஆடுமா டான்ஸ். சுத்தி சுத்தி ஆடு டான்ஸ் ஆடு. பாரு கால் ஸ்டெப்பு போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலா நாளைக்கு உனக்கு வேற லெவலா செஞ்சு தரேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பிஸா வாங்கி தர சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா போயிட்டு பிஸா கடைக்கு போய் பிஸா எல்லாமே சாப்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா நேத்து வச்ச பழைய கொஞ்சம் கருவாட்டு குழம்பு கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் காம்பினேஷன் தெரியுமா? இதெல்லாம் வந்து டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்ல சண்டே ஸ்பெஷல் வந்து கஞ்சி கருவாட்டு குழம்பு. ஆமா மார்னிங். ஜஸ்விதா வந்து கஞ்சியை பார்த்தது ரொம்ப ஆர்வமா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதாக்கு இந்த பழையது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்ப பழையது சாப்பிட்டாலும் நேரா வந்துடுறாரு. எங்க அப்பா இன்னைக்கு வீட்டுல பழைய சாப்பிட்டாரு பாரு, கூட உட்காந்து பழையது வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலான கஞ்சி தான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துக்கு தான் ஏதாவது வந்து டிஃப்ரெண்டா செய்யணும். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே கஞ்சி தான். முடிஞ்சுது வேலை. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி. கருவாட்டு குழம்பு தொட்டுக்கோங்க. கருவாடு சூப்பரா இருக்கு கருவாட்டு குழம்பு. சண்டே ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு பீட்சாலாம் சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துட்டு வந்தோம்ல, அதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் தான் இது. ஆமா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.